Good evening students. இன்னைக்கு நம்ம 12th important 5 mark seriesல செகண்ட் லெசன்ல இருக்க comparison of EMF of 2 cell with a potentiometer அந்த क्वेश्चन தான் பார்க்க போறோம். இப்போ அந்த क्वेश्चन bookல பார்க்கிறதுக்கு முன்னாடி first of all உங்களுக்கு வந்து potentiometerனா எப்படி இருக்குன்னு தெரியணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பொட்டென்ஷியோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு உடன் போர்டு இருக்கும். அது மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மாதிரி நமக்கு ஸ்கேல் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த ஸ்கேலிலேருந்து அதாவது மொத்தம் 100 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி 10 லைன்ஸாக மேங்கனின் கம்பி வந்துட்டு அங்கே ஒயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இமேஜில் ஸ்கேல் இருக்குது. ஸ்கேலுக்கு கீழே ஒரு பிளாக் கலர் லைன் மாதிரி தெரியுதா? அந்த லைன் தான் மேங்கனின் ஒயர். ஓகேவா? ஒவ்வொரு மேங்கனின் ஒயரோட லென்த்தும் 100 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த மாதிரி 10 லைன்ஸாக இவங்க வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த உடன் போர்டில். இந்த போர்டோட இந்த ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதோட இந்த 2 எண்டையும் தான் நம்ம புக்கில் என்ன எடுத்திருப்பாங்கன்னா சிடி அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த புக்கில் பார்க்கும்போது சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா டிபிடிடி ஸ்விட்ச். இந்த டிபிடிடி ஸ்விட்சில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு 2 செல்லு கொடுத்துருப்பாங்க. ஒரு செல்லை இந்த கீழே இருக்க சின்னு கொடுத்துருக்குல்ல இந்த 2 எண்டுலேயும், இன்னொரு செல்லை ஏன்னு 2 எண்டு கொடுத்துருக்காங்கல்ல அந்த 2 எண்டுலேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ ஒரு செல்லை எடுத்து என்ன பண்ணணும், இந்த 2 எண்ட்லேயும், இன்னொரு செல்லை எடுத்து இந்த 2 எண்ட்லேயும் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ இதில் நடுவில் ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க பாரு, அப் அண்ட் டவுன் எழுதியிருக்காங்களே. இப்போ நான் வந்து அப் கொடுத்தேன் அப்படின்னா, நான் இங்கே பாருங்கள், இங்கே மேலே அப் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நான் எந்த செல்லை கனெக்ட் பண்ணியிருக்கனோ அது மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த பக்கம் கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல அது வந்து ஒர்க் ஆகாது. சப்போஸ் இப்போ நான் டவுன் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நான் கனெக்ட் பண்ணியிருக்க செல்லு ஒர்க் ஆகும், இங்கே இருக்க செல்லு வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுக்காக தான் ஒரே டைமில் 2 செல்லோட கம்பேர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து டிபிடிடி ஸ்விட்ச் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம அங்கே டயக்ராமில் பார்த்தோம்ல அந்த பொட்டன்ஷியோமீட்டரோட 2 எண்டு இருந்துச்சு இல்லையா, அந்த 2 எண்டு தான் சிடி அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 எண்டுக்கு இன்பிட்வீனில் ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி, நெக்ஸ்ட்டு கீ, அதுக்கடுத்து ரியோஸ்டாட், இந்த 3ஐயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேர் ப்ரைமரி சர்க்கியூட். இந்த சிடிங்கிற பொட்டன்ஷியோமீட்டரோட எண்டில் பேட்ரி, கீ அண்ட் ரியோஸ்டாட் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டுக்கு என்ன பேர்? ப்ரைமரி சர்க்கியூட். அதே மாதிரி சியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம டிபிடிடி ஸ்விட்ச்னு ஒன்று பார்த்தோம்ல, அங்கே ஏபிசின்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே M1 M2 அப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டு, அதில் பீன் கொடுத்துருந்தாங்களா அந்த பாயிண்ட்டு. ஸோ அந்த 2 பாயிண்ட்டையும் சியோடையும் இன்னொரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் கால்வனாமீட்டர், ஹை ரெசிஸ்டன்ட் அண்டு ஜாக்கி இதோடையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? டிபிடிடி ஸ்விட்சோட அந்த சென்டர் பாயிண்ட் எடுத்து ஒரு எண்டு சியோடையும் இன்னொரு எண்டை வந்து கால்வனாமீட்டர் அண்டு ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்டு ஜாக்கியோடையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னும் 2 எண்டு இருந்துச்சு பாரியா, M1 N1னும் M2 N2னும் இந்த 2 எண்டுலேயும் நம்ம இப்போ இந்த சர்க்கியூட்டை எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? 2 செல்லோட இஎம்எஃப்பை கம்பேர் பண்ணுறதுக்காக. ஸோ எந்த செல்லோட இஎம்எஃப்பை கம்பேர் பண்ணணுமோ அந்த செல்லை M1 N1லையும் M2 N2லையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த செல்லோட இஎம்எஃப் ε1, இந்த செல்லோட இஎம்எஃப் வந்து ε2 அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாக்கி எடுத்துகிட்டு அந்த கம்பி இருந்துச்சு பார்த்தியா, இங்கே நமக்கு வந்து சிங்கிள் லைனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பொட்டன்ஷியோமீட்டரில் எப்படி இருக்கும்? 10 லைன்ஸ் இருக்கும். நம்ம ஒவ்வொரு சைடாக அந்த டச் பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு லைனாக நம்ம டச் பண்ணிகிட்டே வரும்போது இந்த கால்வனாமீட்டர் இருக்குல்ல பார்த்திங்களா, அந்த கால்வனாமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் காட்டிகிட்டே இருக்கும். அங்கே இருக்க அந்த பாயிண்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் டேரக்ஷனில் பர்டிகுலர் பாயிண்டில் கொண்டு வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு இந்த கால்வனாமீட்டரில் 0 காட்டும். ஸோ எந்த பாயிண்டில் 0 காட்டுதுன்னு பார்த்து அந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அதுக்கு முன்னாடி இங்கே நடுவில் டிபிடிடி ஸ்விட்ச் இருந்துச்சு இல்லையா, அந்த டிபிடிடி ஸ்விட்சை ஃபஸ்ட்டு அப் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. நான் மேலே என்ன செல் கனெக்ட் பண்ணியிருந்தனோ அந்த செல்லு மட்டும்தான் இந்த சர்க்கியூட்டோட இன்க்ளூட் ஆகும், இன்னொரு செல் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடும், அதாவது அது கனெக்ஷன்லேயே இருக்காது. அப்போ நம்ம ஒரு லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அதை L1 அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து எகைன் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிபிடிடி ஸ்விட்சில் நடுவில் ஒரு ரெட் கலரில் ஸ்விட்ச் இருந்துச்சுல, அந்த ஸ்விட்ச் நம்ம என்ன டவுனில் கொடுக்கணும். ஓகேவா? டவுன் பண்ணணும். டவுன் பண்ணும்போது இப்போ M2 N2 வந்து இந்த சர்க்கியூட்டோட இன்க்ளூட் ஆகிரும், இது வந்து தனியாக இருக்கும். அப்போ அதே மாதிரியே டச் பண்ணி எந்த பாயிண்ட்டில் 0 டிஃப்ளெக்ஷன் காட்டுதுன்னு பார்த்து அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கணும், அதை வந்து L2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் பொட்டன்ஷியோமீட்டரோட பிரின்சிபல் என்ன, எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு IRL1. ஸோ எப்சிலான் அப்படிங்கிறது இஎம்எஃப். அதே மாதிரி எப்சிலான்2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ எப்சிலான்1க்கு ஃபார்முலா I × R × L1, எப்சிலான்2க்கு ஃபார்முலா IRL2. ஆக்சுவலாக எப்சிலான்
ஈக்குவல் டு IR L1. அதான் பொட்டன்ஷியோமீட்டரோட பிரின்சிபலில் படிச்சிருப்பீங்க. ஸோ எப்சிலான் 1க்கு IR L1ன்னு போடலாம், எப்சிலான் 2க்கு IR L2ன்னு போடுறோம். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணால் என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணணும். ஸோ எப்சிலான் 1 பை எப்சிலான் 2 போட்டிங்கன்னா ஐஆரும் கேன்சல் ஆயிரும், L1 பை L2. இதை வச்சு நம்ம எப்சிலான் 1 எப்சிலான் 2 கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதே தான் நம்ம புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். டு கம்பேர் த EMF of 2 cell, the circuit connections are made as shown in figure. ஸோ அந்த ஃபிகரில் கொடுத்துருக்க மாதிரி சர்க்யூட் கனெக்ஷன் கொடுத்துக்கணும். இதில் வந்து சிடிங்கிறது பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர், அது கூட நம்ம என்ன கனெக்ட் பண்ணுறோம், பேட்ரி, கீ, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கணும். இதை தான் நம்ம ப்ரைமரி சர்க்யூட். எக்ஸ்ட்ரா ரியோஸ்டாட் இருக்கும், அதை அவங்க விட்டுட்டாங்க. ஸோ ப்ரைமரி சர்க்யூட். த எண்ட் ஆஃப் த C of ஒயர்ஸ் கனெக்டட் டு த டெர்மினல் M of DPDT ஸ்விட்ச். இந்த DPDT ஸ்விட்சோட M எண்டில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சியை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை தான் அந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதர் டெர்மினல் N இஸ் கனெக்டட் டு அதர் டெர்மினல் எப்படி கனெக்ட் பண்ணோம், கால்வனாமீட்டர், ஹை ரெசிஸ்டன்ட் அண்ட் ஜாக்கி, இந்த மூணையும் கனெக்ட் பண்ணோம். அதான் அடுத்த பாயிண்டில் சொல்லியிருக்கோம். த செல் ஹூஸ் EMF, இப்போ எந்த EMF, எந்த செல்லோட EMF கம்பேர் பண்ணுமோ கனெக்டட் டு த டெர்மினல் M1N1 அண்ட் M2N2 ஆஃப் த DPDT ஸ்விட்ச். அந்த ரெண்டு செல்லையும் M1N1ஓடையும் M2N2ஓடையும் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா M1ஓட பாசிட்டிவ் எந்த சைடு இருக்குதோ, சரி, எப்சிலான் 1ஓட பாசிட்டிவ் எந்த சைடு இருக்கோ அதே சைடு தான் எப்சிலான் 2ஓட பாசிட்டிவும் இருக்கணும். இங்கே அப்படி தானே கொடுத்துருக்காங்க, இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், அது மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், த DPDT switch is pressed towards M1N1. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்பில் கொடுக்குறோம். ஓகேவா? M1N டுவாடாக நம்ம வந்து அதை ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த சர்க்யூட் மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும். ஸோ எப்சிலான் 1 இஸ் இன்க்ளூடட் இன் த செகண்டரி சர்க்யூட். அண்ட் பேலன்சிங் லென்த் நம்ம வந்து ஃபவுண்ட் பண்ணோம், அது வந்து L1. அது எப்படி ஃபவுண்ட் பண்ணணும், பை அட்ஜஸ்டிங் த ஜாக்கி ஃபார் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காட்டுற மாதிரி எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். Then the second cell epsilon 2 is included in the circuit and the balancing length L2 is determined. இப்போ epsilon 2 இன்க்ளூட் பண்ணிட்டு எப்படி இன்க்ளூட் பண்ணுவீங்க, DPDT ஸ்விட்சை டவுனில் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் நமக்கு அப்போ கிடைக்கிற லென்த்தை வந்து L2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இதில் ஸ்மால் ஆர் ஐங்கிறது என்ன அப்படின்னா, அது வெளியே போகிற கரண்ட்டை வந்து I அப்படின்னும், ஆறுங்கிறது அந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் இருக்கு இல்லையா, அதோட ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த், ஒரு யூனிட் லென்த்தில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறதா ஸ்மால் ஆர். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து எப்சிலான் 1 எப்சிலான் 2 ஃபார்முலா தெரியும், IR L1 IR L2. இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா எப்சிலான் 1 பை எப்சிலான் 2 ஈக்குவல் டு L1 பை L2.